கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம். The book of 2 Chronicles chapter 20 verse 12. எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். O our God, will you not judge them? For we have no power to face this vast army that is attacking us. We do not know what to do, but our eyes are upon you. இன்று உலகமே பிற்போக்கான சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. Today the whole world is filled with negativity. துக்கங்கள், துயரங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள் என்று எதிரான சூழ்நிலைகளையும் சம்பவங்களையும் ஜனங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். People are facing disappointments, tragedies, agonies, miseries and even death. இந்த உலகம் பிரச்சனைகளால், சவால்களால் நிரம்பி இருக்கிறது. This world is filled with problems and challenges. ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கைகளின் பிரயாசம் என்று அனைத்து சவால்களையும் சந்திக்க வேண்டியதாய் இருக்கிறது. We got to face challenges in our body, soul, spirit, finances, job and even our family. நம்மை பயமுறுத்தும், அச்சுறுத்தும் காரியங்கள் நமக்கு முன்பாக காணப்படுகிறது. Things that frighten us and make us scared are before us. அநேக நேரத்தில் நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நாம் சந்தித்து வருகிறோம். Many a times we lose hope in life. ஆனால் இவைகளின் மத்தியில் சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். But in the midst of this, God gives us peace. இவைகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொண்டு ஜெயம் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants us to overcome everything and live victoriously. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்தித்து அவைகளின் மீது ஜெயம் பெற்ற தேவ மனிதர்களில் ஒருவர்தான் யோசபாத். Jehoshaphat was one of the godly men who faced such problems and overcame it with victory. யோசபாத்துக்கு விரோதமாக பெரிய பலத்த ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து படையெடுத்து வந்தார்கள். Many mighty kings had joined forces and had come against King Jehoshaphat. அப்பொழுது யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் கர்த்தரை தேடினார்கள், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். At that time Jehoshaphat and his people began to pray and seek the Lord. அப்பொழுது யோசபாத் முறையிட்ட வார்த்தை தான் 12வது வசனம். Verse 12 is the verse of his supplication to God. இந்த வசனத்தில் 3 காரியங்களை சொல்லுகிறார். In this verse he says 3 things. ஒன்று, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. First, we have no power to face this vast army that is attacking us. 2, நாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. Second, we do not know what to do. 3, எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். Third, but our eyes are upon you. தன்னை பயமுறுத்தும், அச்சுறுத்தும் சூழ்நிலைகளை யோசபாத் சந்தித்த போது, When Jehoshaphat felt terrified and afraid of the situation, பலனற்றவராய் என்ன செய்வதென்று அறியாதவராய் தன்னுடைய கண்களை தேவன் மீது வைத்தார். he felt powerless and not knowing what to do, he fixed his eyes upon God. சங்கீதம் 141:8 தாவீது பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்த போது இப்படியாக சொல்கிறார். In Psalm 141 verse 8, when David faced problems and difficulties, he says, ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, உம்மை நம்பியிருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும் என்று சொல்கிறார். He says, but my eyes are fixed on you, O sovereign Lord. In you I take refuge. Do not give me over to death. இன்று நம்மை பயமுறுத்தும், அச்சுறுத்தும் காரியங்கள் மீது நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால், today if you have to overcome your problems and worries, அவைகளின் மத்தியில் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் நாம் பெற வேண்டும் என்றால், if you need to find peace and rest in the midst of it, கர்த்தர் மீது நம்முடைய கண்களை வைக்க வேண்டும். we should fix our eyes upon the Lord. தேவன் மீது கண்களை வைக்காதவரை நமக்கு இளைப்பாறுதலும் சமாதானமும் கிடைக்காது. Until you fix your eyes upon the Lord, you will not have peace or rest. நம்முடைய தேவன் காணக்கூடாதவராய் இருக்கிறார், எப்படி அவர் மீது கண்களை வைப்பது என்று கேட்கலாம். You may ask, if God is unseen, how can I fix my eyes upon him? தேவன் காணக்கூடிய ஒருவர் அல்ல, ஆனால் அவருடைய வசனம் காணக்கூடியது. God cannot be seen, but his word can be seen. தேவனை பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய வசனத்தை பார்க்கலாம். You can't see God, but you can see his word. ஆகையால் தேவன் மீது கண்களை வைப்பது என்றால் அவருடைய வசனத்தின் மீது கண்களை வைப்பதாகும். Therefore, to fix our eyes upon God is to fix our eyes upon his word. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது, வசனத்தின் மீது தங்களுடைய கண்களை வைத்தார்கள். Jehoshaphat and his people fixed their eyes upon God's word and upon his promises. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் தேவனுடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருந்தால், if our spiritual eyes are looking upon the word of God, பலன் இல்லாத நேரத்தில் தேவன் பலன் தருவார்.
When you are weak, the Lord will make you strong. என்ன செய்வது என்று அறியாத வேளையில் என்ன செய்வது என்று தேவன் வசனத்தின் மூலமாய் போதிப்பார். And the Lord will teach you through his word when you do not know what to do. சங்கீதம் 32:8 நம்ம வாசிப்போம் என்றால், If you read Psalm 32 verse 8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். it says, I will instruct you and teach you in the way you should go. I will counsel you and watch over you. நம்முடைய கண்களை வசனத்தின் மீது வைக்கும்போது, When we fix our eyes upon the word அதின்படி செய்யும்போது, and when we do it, ஆவிக்குரிய சமாதானத்துக்குள்ளும் இளைப்பாறுதலுக்குள்ளும் நாம் பிரவேசிப்பது மாத்திரமல்ல, we not only enter into God's peace and rest, எல்லா பிரச்சனைகள் மீது நாம் ஜெயம் எடுக்கலாம். but you can be victorious. ஒரு நாள் 2 ஓவியர்களை அழைத்து சமாதானத்தை குறித்து ஓவியம் வரையுங்கள் என்று சொன்னார்களாம். Once 2 artists were called to portray pictures on peace. ஒருவர் ஒரு மலையிலிருந்து ஓடி வரும் ஒரு அமைதியான நீரோடையை ஒரு அழகான ஓவியமாய் வரைந்தார். One drew a calm stream flowing from a mountain. இரண்டாவது நபர் ஒரு ஓவியத்தை வரைந்தார். Second person also drew. அந்த படத்தில் மலையிலிருந்து தண்ணீர் பெரும் இரைச்சலோடும் சத்தத்தோடும் அச்சுறுத்தும் விதத்தில் தண்ணீர் கொட்டுவது போல, He drew a waterfalls that dropped aggressively, tumbling down. அதன் அருகில் ஒரு மரக்கிளையில் ஒரு சின்ன பறவை அமைதியாக உட்கார்ந்து இருப்பதை போல் வரைந்தாராம். And he drew a small bird sitting on a bough beside it. இந்த 2 ஓவியத்தில் எது சமாதானத்தை குறித்த ஓவியம் என்றால், If you ask among these 2 pictures which represented peace, முதலாவது வரைந்த அமைதியான நீரோடையை பற்றியதல்ல. it was not the first picture which looked very peaceful, காரணம், அமைதியான சூழ்நிலையில் எல்லாருமே உலகத்தில் சமாதானமாய் இருக்கலாம். because in a calm situation everything will be at peace. ஆனால் மலையிலிருந்து தண்ணீர் பெரும் இரைச்சலோடும் சத்தத்தோடும் அச்சுறுத்தும் விதத்தில் கொட்டுவது போல ஒரு படத்தை வரைந்து, But by drawing a picture of the waterfalls that dropped aggressively and terrifying everyone, அதன் அருகில் கிளையில் ஒரு சிறிய பறவை அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருப்பதை போல ஒரு ஓவியம் வரைந்தாரே, and the person who drew the bird near it sitting calmly, அந்த ஓவியம் தான் சமாதானத்தை குறித்த ஓவியம். that picture was a picture of peace. அதுதான் தேவனுடைய சமாதானத்தை குறித்த ஓவியமாய் இருக்கிறது. This was a picture that represents God's peace. சங்கீதம் 93:4 இப்படியாக சொல்கிறது, Psalm 93 verse 4 says, திரளான தண்ணீரின் இரைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர் என்று. Mightier than the thunder of the great waters, mightier than the breakers of the sea, the Lord on high is mighty. இன்றும் யோசபாத்தை போல நம்மை பயமுறுத்தும் அச்சுறுத்தும் காரியங்கள் நமக்கு முன்பாக காணப்படலாம். Today you may be going through things that terrify you and frighten you like Jehoshaphat. நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் சந்தித்து வரலாம். You may be in such a situation that you have lost all hope. ஆனால் இவைகளின் மத்தியில் நம்முடைய கண்களை எடுத்து தேவனுடைய வார்த்தையின் மீது வைப்போம். But in the midst of this, let us fix our eyes upon the word of God. தேவனுடைய பலத்தையும் வழிநடத்துதலையும் சமாதானத்தையும் பெற்று Let us receive God's strength, peace and guidance. இன்று நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள் மீதும் கஷ்டங்கள் மீதும் நாம் ஜெயம் எடுப்போம். Let us overcome every problem and difficulty with victory. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் மண்டையில் வருகிறோம். we come to you through your son Jesus Christ. எங்களுடைய பிரச்சனையின் மத்தியில் கஷ்டங்கள் மத்தியில் நீர் கொடுக்கிற பலத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for giving us strength to overcome every difficulty and problem. உம்முடைய வழிநடத்துதலுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for leading us. நீர் கொடுக்கிற சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for your peace and your happiness. உம்முடைய பலத்தினால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுப்பதற்காக உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for giving us your strength to overcome everything. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல In பிதாவே. Jesus' matchless name we pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.